சபையினுடைய அலங்காரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாசிச்சோம். அந்த வசனத்தில் புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் இருக்கும்னு அதில் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, சபைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட வஸ்திரம் கொடுத்திருக்கிறாரு? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். யாராவது தன்னுடைய மகளுக்கோ, நல்ல தகப்பன் சொல்கிறேன், தன்னுடைய மகளுக்கோ அல்லது நல்ல கணவன் தன்னுடைய மனைவிக்கோ மெல்லிய வஸ்திரம் வாங்கி கொடுப்பாங்களா? தின்னா அப்படியே உள்ளே போட்டிருக்கிறதெல்லாம் தெரிகிற மாதிரி வஸ்திரம் வாங்கி கொடுப்பாங்களா யாராவது? இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் தன்னுடைய மனவாட்டிக்கு என்ன கொடுத்தாராம்? மெல்லிய வஸ்திரம் போட்டார். அதோடைய அர்த்தம் என்ன? மெல்லிய வஸ்திரம்னா என்ன? யாருமே செய்ய மாட்டாங்களே. ஒரு சாதாரண மனுஷன் கூட தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ அல்லது மனைவிக்கோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது ட்ரெஸ்ஸினுடைய அடையாளமே என்ன? ட்ரெஸ்ஸு எதற்காக போடப்படுகிறது? எல்லாவற்றையும் சரீரத்தை மறைப்பதற்காக போடப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு உலக பிரகாரமான மனுஷனே மெல்லிய வஸ்திரம் வாங்கி கொடுக்காத போது தேவன் தன்னுடைய மனவாட்டிக்கு ஏன் மெல்லிய வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கிறார்? கொடுப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லியனா என்னன்னா, இந்த ட்ரெஸ் அப்படி போடும்போது உள்ளே இருக்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு பேர் மெல்லிய வஸ்திரம் இல்லையா? மெல்லிசா இருக்குது, உள்ளே இருக்கிறதுலாம் என்ன செய்யுது? தெரியுது. அவர் என்ன பனியன் போட்டிருக்காருன்னு தெரியுது. மெல்லிய வஸ்திரம். நான் எப்போ மெல்லிய வஸ்திரத்தை அலோவ் பண்ணுறேன்னு தெரியுமா? உள்ளே இருக்கிற என் மாம்சம் அப்படி ஒன்று இல்லவே இல்லை, மாம்சம் என்பதே இல்லை. இப்போ பாரு, மேலே போட்டிருக்கிற வஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது தெரியாதுன்னா எவ்வளோ மெல்லிய வஸ்திரத்தையும் நான் போட முடியும். அதான உண்மை. உள்ளுக்குள்ள மாம்சம் இல்லாவிட்டால் நான் மேலே எவ்வளோ மெல்லிய வஸ்திரத்தை என்ன செய்யலாம்? போடலாம். அந்த மெல்லிய வஸ்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து வாசிங்க. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான் என் மேலே கர்த்தருடைய நீதி இருக்கும் பொழுது உள்ளே மாம்சமே இருக்காது. மாம்சம் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்னுடைய வஸ்திரத்தை மெல்லியதை போட்டிருக்கிறார். என் மேலே எனக்கு கர்த்தருக்கு நம்பிக்கை இருக்க தெரியுமா? நான் மெல்லிய வஸ்திரத்தை போடுறேன், நீ பாரு, அவளுக்குள்ள எந்த விதமான மாம்சமும் இல்லை, ரத்தம் இல்லை, பாவம் இல்லை, சகலமும் வெளிப்படையாக இருக்கிறது. சபை அப்படித்தான் இருக்க வேண்டும். சபை வெளிப்படையான இடம். சர்ச்சை நீங்க பார்த்தவொன்னே தெரியணும் இது பரிசுத்த ஸ்தலம். இந்த சர்ச்சுக்கு போன பாருங்க, நிறைய ஸ்கூல்ல வாசல்ல போர்டு போட்டு வச்சிருக்கான். என்ன போர்டு போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? 100க்கு 100 எடுத்தவர்கள் 100% இவ்வளோ எடுத்திருக்காங்க, 70 இவ்வளோ எடுத்திருக்காங்க, இவ்வளோ போட்டு வச்சிருக்காங்கல்ல. நான் இப்பவும் சொல்றேன், நல்ல டிவியில் ஆடு பாருங்க. ரொம்ப நல்ல பொருளுக்கு, மிக முக்கியமான உடம்புக்கு தேவையான நல்ல பொருளுக்கு ஆடு வராது. ஆடு என்ன செய்யாது? வராது. விற்கணும், வியாபாரமாகணும் அப்படிங்கிறத என்ன செய்வாங்க? ஆடு போடுவாங்க. வெளியே போட்டுக்கிட்டு அதை தெரியப்படுத்தி தான் கவரணும்னு நான் சொல்லுவேன். ஒரு நல்ல சத்தியத்தில் உள்ள சபை இருக்குல்ல, இதுக்கு எந்த ஆடுமே கிடையாது. அதுக்கு ஆடு என்ன தெரியுமா? அந்த சர்ச்சு நல்ல சர்ச்சுங்கிற சாட்சியே போதும். ஜனங்கள் சபைக்கு நேராய் ஓடி வருவார்கள். இதுக்கு வேற விளம்பரமே வேண்டாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிங்க பாப்போம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும். சீரியா எங்க இருக்கு தெரியுமா? இவர் இருக்கிறது இஸ்ரேல், கலிலேயால இருக்கிறாரு. சீரியாங்கிறது பக்கத்து நாடு. அவருடைய கீர்த்தி இன்னும் இயேசு பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கல. இது 4ஆம் அதிகாரம் தான் முதலாவது பிரசங்கத்தை தான் முடிச்சிருக்கிறாரு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படி நடந்ததுன்னு சொல்லி இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று சொன்னார். முடிக்கும் போது அவருடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அடுத்த வசனம், கலிலேயாவிலும் தெக்கப்போலிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்தக்கு. எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? ஃபேஸ்புக் இல்லை, யூடியூப் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, பேம்ப்ளெட் இல்லை, போஸ்டர் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு மெசேஜ் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. இன்னும் இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பலை. 5000 பேருக்கு சாப்பாடு இன்னும் போடலை. இயேசு கிறிஸ்து இன்னும் கடல் மேலே நடக்கலை, எதுவுமே செய்யலை. இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மினிஸ்ட்ரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். வசனம் சொல்லுது அவருடைய கீர்த்தி சீரியா தேசம், பக்கத்து நாடு சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அடுத்த வசனம் சொல்லுது அவருடைய கீர்த்தி கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து. எப்படி வந்தான் இவ்வளவு பேரு? எப்படி வந்தான்? இன்னைக்கு முக்கி போஸ்டர் போடுறோம்.
ஃபேஸ்புக்கில் ஏற்றி விட்றோம், வாட்ஸ்அப்பில் ஏற்றி விட்றோம். ஒரு வாரத்துக்கு 100 பேர் வர்ஷிப் லீடர் வராங்க, ஒரு வாரத்துக்கு 100 பைபிள் டீச்சர் வராங்க. எத்தனை பேர் நிற்கிறாங்க? எத்தனை பேருடைய பாட்டு வருது? 2 பாட்டு சமாயிட்டு, 3வது பாட்டு இல்லை. சாரணவராஜ் அம்மாவை பாருங்க, யூடியூப் இல்லை, ஃபேஸ்புக்கும் ஒன்றும் இல்லை, 45 வால்யத்துக்கு மேலே போச்சு. ஃபாதர் பெர்க்மேன்ஸ் ஆரம்பிக்கும் போது பாருங்க, எந்த யூடியூபும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் 40 வால்யமை தாண்டி போயிருச்சு. எப்படி பரவுது? அவ்வளோ பெரிய மோடு இருந்தும் ரீச் ஆக முடியல. ஒரு மோடும் இல்லை, சோசியல் மீடியாவே கிடையாது. அவருடைய கீர்த்தி சிரியாங்கிறது நார்த்து, யோர்தானுங்கிறது ஈஸ்ட், இது கிழக்குல, அது வடக்குல, எல்லா பக்கமும் பரவுச்சு. எப்படி தெரியுமா? ஒன்னே ஒன்று, உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாரானால், கர்த்தரோட சேர்ந்து நீ ஊழியத்தை செய்வாயானால், உன்னை உலகம் முழுக்க கொண்டு போக தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உன்னுடைய அடையாளம் நீதி, உன்னுடைய அடையாளம் சத்தியம், உன்னுடைய அடையாளம் பரிசுத்தம். சபை கிராண்டா இருந்தா பத்தாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த ஏரியாலே என் சர்ச் தான் பெரிய சர்ச், கிராண்டா இருக்கணும். நான் எப்பவும் சொல்றேன், பெரிய சர்ச்சுங்கிறது தேவைக்காக. நிறைய ஜனங்க வந்தாங்க, உட்காரத்துக்கு பெரிய சர்ச் வேணும். 50 பேர் தான் இருக்கான், 5000 பேர் சர்ச்சுக்கு என்ன? தொலைநோக்கு பார்வையாமா. என்ன பார்வை? தொலைநோக்கு பார்வை. நாளைக்கு 5000 பேர் வரும்போது வாங்கிக்கலாம். இப்போ என்ன பிரச்சனை? 50 பேர் உட்காரத்துக்கு இடம் கொடுத்த ஆண்டவர் 5000 பேர் உட்காரவும் இடம் கொடுப்பார். 5000 பேர் உட்கார இடம் கொடுத்த ஆண்டவர் 50000 பேர் உட்காரத்துக்கும் இடம் கொடுப்பார். ஏன்னா வந்திருக்கிற ஆத்மா அவருது, அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சது. அதை உட்கார வைக்கிறதுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? ஒரு 2 பேருக்கு, ஒரு 2 பேருக்கு 4 ஆறை உண்டாக்கி கொடுத்தாராம் ஆதாம் ஏவாளுக்கு. வசனம் சொல்லுது, ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடியது. 2 பேருக்கு 4 ஆறு கொடுத்தாரு. 5000 பேருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு கூடை நிறைய 12 கூடை நிறைய மிச்சம் கொடுத்தாரு இல்லையா? 5.5 லட்சம் புருஷருக்கு மேலே உள்ளவங்களுக்கு டெய்லி 40 வருஷம் மன்னா கொடுத்தாரு. உங்களுக்கு 500 பேர் உட்காரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாரா? அவரோட தேவன் கரங்கள் என்ன குறுகி போய் விட்டதோ? இல்லவே இல்லை. உன் தேவை என்ன என்பதை பரலோகம் அறிந்திருக்கிறது. ஆனா நீ யாருன்னு பரலோகத்துக்கு தெரியும். உன்னை நம்பணும்ல பரலோகம். ஏன் ஆண்டவர் எனக்கு தரமாட்டாரு? உன்னை நம்பணுமே. உன்னுடைய வஸ்திரம் நீதியா இருக்கணுமே. நீங்க நம்ம என்ன பண்றோம்னு பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. பரலோகம் ஒன்றும் சும்மா ஏமாறுறதெல்லாம் கிடையாது, ஏமாறுற கவர்மெண்ட்லாம் கிடையாது. அது உள்ளே பார்க்குற கவர்மெண்ட், உள்ளே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குது, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்குது, விசுவாசியும் பார்க்குது, ஊழியக்காரனையும் பார்க்குது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் மேல இருக்கிற வஸ்திரம் நீதி, உள்ளுக்குள்ள கிளியரா இருக்கணும். உள்ள பார்க்கறதுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது, ஒரு குற்றம் கிடையாது, மாசு கிடையாது, மரம் கிடையாது, பரிசுத்தமும். அழகா ஒரு வசனம் வாசிங்க, முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதற்குள். அப்ப சபை மேல கர்த்தருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? தீட்டுள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டர்ட்டி திங்ஸ், அன்கிளீன், அழுக்குள்ளாது, அசுசையானது. தீட்டுள்ளதும் அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாக. சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பொய்யையும் நடப்பிக்கிற காரியம் ஒன்றும் இல்லாமல். சபைக்குள்ள இன்னைக்கு எல்லாம் பொய், பிரசங்கமும் பொய், கேட்கிறவனும் பொய். இவனுடைய நம்பிக்கை என்ன? ஜனங்க நம்பி எனக்கு பணம் கொடுத்தா போதும். ஆண்டவர் நம்பிக்கை என்ன தெரியுமா? நீ பணம் தானே உனக்கு வேணும், குடும்பாரு. நம்ம ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்ன தெரியுமா? தேவையானதை கொடுத்து 40 வருஷம் நடத்தவும் வல்லமை உள்ளவர். தேவைக்கு அதிகமாக கொடுத்து மறுநாள் காலையில் அடித்து சாகடிக்கவும் வல்லமை உள்ளவர். சரிம்மா? தேவையான மண்ணாவை எடுத்து 40 வருஷம் நடத்திடுவார். காடை கேட்டால் மூக்கு வழியாக விட்டு சாவை அடிச்சிடுவார். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட தேவன் தான் அவர். இப்பவும் சொல்கிறேன், நமக்கு என்ன தேவை என்பது பரலோகம் தெரியும். பரலோகம் நான் எப்பவும் நம்புறது, பரலோகம் கிள்ளி கொடுத்தாலே நமக்கு அள்ளி கொடுத்தா மாதிரி. புரியுதா? அவர் கை ரொம்ப பெருசுங்க. புரியுதா? அவர் கை, அவர் மழையை சும்மா கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சைனாவே காணாம போயிடுது, 3 டேம் நிரம்பிடுது. யோசிச்சு பாருங்க, நோவா காலத்தில் அதே மழையை கொடுத்து க்ளோஸும் பண்ணார். நமக்கு அதே மழையை கொடுத்து வாழ வைக்கிறார். அவரால் எல்லாமே முடியும். அவருக்கு தெரியும் எவ்வளோ கொடுத்தா இவனுக்கு போதும், எதை கொடுத்தா அவன் கரெக்டாக இருப்பான், எதை கொடுத்தா இவனுக்கு இது சரி, அவனு ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு தான் ஆசை, பெரிய ஆசை. நம்ம ரோட்டில் 2 வீலரில் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். நம்மால் கேட்பான், எனக்கு ஒரு கார் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பார், இப்போ கார் கொடுத்தா எங்கடா நிறுத்துவ? கார் கொடுக்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லலை, கொடுக்க வேண்டிய காலம் வரும்போது கொடுப்பாரு. அந்த ரோட்டில் 2 வீலர் தான் போகும். அதுலேயே நம்ம குடும்பத்தோட 2 தடவை கீழே விழுந்துட்டோம். அந்த ரோட்டில் கார் எங்கே போகும்? அதாவது இப்பவும் சொல்கிறேன், கார் கூடாதுன்னு இல்லை,
உனக்கு கார் கொடுக்கணுன்னா அதுக்கு பெட்ரோல் போடுற அளவுக்கு உன் பொருளாதாரத்தை முதல்ல கர்த்தர் உயர்த்துவார். அதை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாரு. ஏன்னா அப்போ தான் நீ நிம்மதியாக தூங்க முடியும் பாருங்க. அதான் ஆசீர்வாதம்னு பேர். வேதனை இல்லாமல் இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், உனக்கு எனக்கு எது ஆசீர்வாதமோ அந்த ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இதுக்காக நான் என் ஊழியத்தை மாற்றி என் பிரசங்கத்தை மாற்றி நீங்கள் அது ஆகி கதறி ஆண்டவர் பார்க்குறாரு. வேணாம், அது வேண்டாம். நான் சொல்கிறபடி நீ செய். நான் உன்னை பார்க்கும்பொழுது உன்னிடத்தில் எந்த குற்றமும் காணப்படக்கூடாது. சபையினுடைய அடையாளம் கட்டிடம் அல்ல. சபையினுடைய அடையாளம் அலங்காரம் அல்ல. திருப்பியும் சொல்கிறேன், சபையினுடைய அலங்காரம் கூட்டம் அல்ல. என் சர்ச்சுக்கு இத்தனை பேர் வராங்க, 10,000 பேர், 8,000 பேர். எத்தனை ஆயிரம் பேர் வராங்கிறது முக்கியம் இல்லை. எத்தனை ஆயிரம் பேர் பரலோகத்துக்கு இங்கிருந்து வராங்கிறது தான் முக்கியம். எத்தனை பேர் உள்ளே வராங்கிறதே முக்கியம் இல்லையே. நம்மளுடைய கூட்டத்துக்கு ஜனங்க வர்றாங்க, இதெல்லாம் ஓட்டா மாறும்னு ஒரு அரசியல்வாதி நினைச்சானா அவனை மாதிரி முட்டாள் உலகத்திலே அவனும் இல்லை. அப்படி நம்பி ஏமாந்தவன் எத்தனையோ பேர் இருக்கான். எத்தனை பேர் நம்ம கிட்ட வராங்கிறது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் இங்கிருந்து பரலோகத்துக்கு வராங்கிறது தான் முக்கியம் இல்லையா. நிறைய பேர் கிரௌடை வச்சு ஏமாந்துடுறாங்க. எவாஞ்சலிஸ்ட் கிரௌடை வச்சு ஏமாந்துறாரு. இப்பவும் சொல்றேன், எங்கிட்ட 50 பேர் வந்தாலும் சரி, அந்த 50 பேரும் பரலோகத்துக்கு போவாங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதுதான் ஒரு சபையினுடைய சக்சஸ். அப்ப என் சபையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கட்டடம் அல்ல, கூட்டம் அல்ல, அலங்காரம் அல்ல. என் சபையினுடைய அலங்காரம் பரிசுத்தம். என் சபையினுடைய அடையாளம் பரிசுத்தம். இந்த சர்ச்சுக்கு போனா சத்தியம் கிடைக்கும். இந்த சர்ச்சுக்கு போனா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடலாம். அந்த பாஸ்டர் சத்தியத்தை சத்தியமா பேசுறாரு அப்படின்னு ஒரு நம்பி உன் சபைக்குள்ள கால் வைக்கிறாமல்ல, அதுதான் சபையினுடைய சக்சஸ். அந்த சக்சஸை ஒரு ஊழியக்காரனும் சபையும் வாங்கணும். இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல, அப்ப ஏன் வந்திருக்கிறோம்? அதான் சபையினுடைய சக்சஸ். இந்த சர்ச்சுக்கு போனால் கண்டிப்பாக சத்தியம் கிடைக்கும். ஜாலியாக இருக்கிறதுக்கு சர்ச்சுக்கு வரக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஜாலியாக வரும், ஆனால் ஒரு கூட்டம் கூட பரலோகத்துக்கு வராது. எத்தனை பேர் இஸ்ரேலிருந்து புறப்பட்டாங்க, எகிப்துக்கு புறப்பட்டாங்க? எத்தனை பேர் போனாங்க? 2 பேர் போனாங்க. எத்தனை பேர் புறப்படுறாங்கன்றது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் பண்டிகை கொண்டாடினாங்கன்றது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி ஆடினாங்கன்றது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் களியாட்டம் பண்ணாங்கன்றது முக்கியம் இல்லை. எத்தனை பேர் போய் கடைசியாக போய் சேர்ந்தாங்கிறது தான் சக்சஸ். நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. என் சபைக்குள்ள ஒருத்தன் காலை வச்சுட்டானா அவன் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவான். அந்த கன்ஃபர்மேஷன் எனக்கு இருக்குன்னு இருக்கு பாருங்க, அதுதான் சக்சஸ். ஒரு ஸ்கூலுக்குள்ளே போய் சேர்க்கும் போது நம்ம நம்பிக்கை என்ன தெரியுமா? என் பையன் படித்து நல்லபடியாக வந்துடுவான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் நம்ம தூக்கிட்டு ஓடுறோம் தெரியுமா? அந்த டாக்டர்கிட்ட போனால் கண்டிப்பாக அவனை பிழைக்க வச்சிருவாருன்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சபை மேலே வரணும். என் சபைக்கு வந்தால் கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். அந்த நம்பிக்கை ஜனங்களுக்கு வரணும். இந்த சபைக்கு போங்க, சத்தியம் இருக்கும், ஜனங்க பரலோகத்துக்கு போவாங்கிற நம்பிக்கை வரணும். அதுதான் ஒரு மணவாட்டி சபையினுடைய அலங்காரம். அதுதான் நீதி அலங்காரம். ஆண்டவர் சொல்றார், பாரு என் சபையை பாரு, நீதியை போட்டு மூடி இருக்கேன். அங்கே மாம்சம் இல்லை, அங்கே அருவருப்பானது இல்லை, தீட்டானது ஒன்றுமில்லை, பொய்யை நடப்பிக்கிற காரியம் ஒன்றுமில்லை. என் சபை கர்த்தருடைய மணவாட்டி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சபைதான் கர்த்தரை பார்த்து சொல்ல முடியும், வான்னு சொல்ல முடியும்.